சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டுள்ள பரமாத்மா சக்தியின் இயற்கை தன்மை எது? விளக்கவும். எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு இல்லை, எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறது தான் பரமாத்மா. இப்போ ஒரு கடல்னால் அதில் இருக்கிற ஒவ்வொரு அலையும் கடல் தான். அந்த கடலினுடைய காரம், மனம், நிறம், குணம் எல்லாமும் அந்த அலையிலையும் இருக்கும். அந்த மாதிரி த சம் டோட்டல் ஆஃப் ஆல் த ஜீவாத்மா இஸ் தி அலை. எல்லா ஜீவாத்மா, எல்லா அலைகளும் சேர்ந்தது தான் கடல். அந்த மாதிரி நாம் எல்லாம் சேர்ந்தது தான் பரமாத்மா. எல்லா ஜீவாத்மாக்களும் சேர்ந்தது இதுவோ அதுதான் பரமாத்மா. அதுக்கு வித்தியாசமே இல்லை. இதனுடைய மேக்னிஃபைடு வெர்ஷன், த சம் டோட்டல் அப்படிங்கிற இல்லையா, அதுதான் பரமாத்மா. இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்பு முதலாகிய ஜீவராசிகளும் செடி கொடி மட்டை எல்லாமே சேர்ந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்ரி திங் அண்டர் கிரியேஷன் இஸ் ஈக்குவல் டு த கிரியேட்டர். இது வேறு அது வேறு அல்ல. அது நாம் ஒரு கொசு மாதிரி தான். இந்த பிரகிருதி என்பது ரொம்ப பெரிய விஷயம். எத்தனை நாடுகள், எத்தனை கண்டங்கள், எத்தனை விதமான இயற்கை, இது எத்தனை விதமான 84 லட்சம் விதமான பிறவிகள் இருக்கா அந்த உலகத்தில். ஒவ்வொரு ஜீவராசியும் சிங்கிள் செல்லுலார் டு மல்டி செல்லுலார் சொல்லக்கூடியதெல்லாம். அதனால் நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம்னு அருணகிரி சொல்கிறது இதுதான். பகவானே, பரமாத்மாவாகிய நீனும் ஜீவாத்மாவாகிய நானும் வேறு வேறு அல்ல, நான் வேறு அல்ல, நீ வேறு அல்ல. அதை என்னை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு கொடு அப்படின்னு. அப்போ நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகிற போது என்ன ஆகும்னாக்கா, எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே, அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து விந்து போனேனுங்கிற மாதிரி நம்மளே அது முழுங்கிடுது. அதுக்கப்புறம் நாம் இருக்கிறது இல்லை, நாம்ளே கடவுளாயிடும். நான் ஒழிந்து நீயாக வேண்டும் அப்படின்னா, நான் உன்னுடைய ஒரு கொசுருங்கிறத மறந்து நானும் நீயும் ஒன்றே தான், நான் வேறு ஏனாது இருக்கும் நீ வேறு ஏனாது, ரெண்டும் வேறு கிடையாது அப்படின்னு புரிந்து கொள்ளுகிறது. யானாகி என்னை விழுங்கி தானாய் தன்னை நின்றது தற்பரமே அப்படின்னு. இப்போ யான், எனது, மீ அண்ட் மைன்ங்கிற குணங்கள் எல்லாம் போயிட்டு தனியாக கடவுள் மாத்திரம்தான் உலகத்தில் இருப்பார். அப்போ இந்த ஜீவாத்மாக்களுடைய எண்ட் ரிசல்ட்டுங்கிறதுனா நாமே பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிறது தான், நாமே கடல்னு தெரிஞ்சுக்கிறது தான். அது தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரயத்தனம் தான் ஞானத்தை தேடுவது என்பது. அந்த ஞானம் என்னைக்கு அடிச்சிச்சு அன்றைக்கி உனக்கு எந்த ரூப பேதமும் இருக்காது. நான் தான் நீ, நீ தான் நான். சமரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும், நானே நீயாய் நீயே நானாய் ஆவோம் சங்கரா. எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் அல்லவா, உலகெங்கும் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீயே அல்லவா, எனக்குள் உன்னை இருத்தி வைப்பது ஞானம் அல்லவா, ஒரு நாள் நீயே நானாய் நானே நீயாய் ஆவோம் அல்லவாய், ஒன்றாயாவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா. இந்த நிலை உனக்கு புரிகிற போது நீ இயேசு மாதிரி பேச ஆரம்பிச்சுடுவ. இயேசு என்ன பேசினாரு? மீ அண்ட் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த சேம்னாரு. நான் சொன்னாக்கா சாமி சொல்கிற மாதிரி நானும் அவரும் ஒன்று தான் அப்படின்னாரு. ஜனங்களுக்கு புரியல, அவரை தூக்கி சிலுவையில் போட்டாங்க. ஏன்னா அந்த அனுபவம் அவங்களுக்கு வந்துடுச்சு. வள்ளலார் சொல்கிறது, நான் உரைக்கும் வார்த்தை நீ சொல்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்வார். நாயகன் உரைக்கும் வார்த்தைங்கிற அர்த்தத்தில் சொல்வார். ஞானசம்பந்தமூர்த்தி என்ன சொல்கிறாரு? எனதுரை தனதுரையாக, நான் சொன்ன முருகன் சொன்ன மாதிரிரா அப்படிங்கிறார். ஸோ இந்த ஞானத்தை அடைந்த எல்லாருடைய அல்டிமேட் அப்ரோச் நானும் அதுவும் ஒன்று தாங்கிற ஒரு பாவனைக்கு போயிடும். அது போகாத வரைக்கும், அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க சொல்கிறது உனக்கு புரிய போகிறதில்ல. ஏன்னா நீ தான் நினச்சிட்டுருக்க, உன்னுடைய ஹைட்டு வெயிட்டு உங்கள் கண்ணுக்கு அது வாய் மூக்கு நீ இதுதான் நீ நினச்சிட்டுருக்க. நீ இது கிடையாது. பரமாத்மா சாகரத்தின் ஒரு அலை நீன்று அது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச போது அவர்கள் ஞானிகள் ஆனார்கள். உனக்கு தெரியாத வரைக்கும் நீ அஜானத்தில் விழுந்து கொண்டிருப்பாய். நீ ஞானி ஆன விஷயம் உனக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியவே புரியாது. மற்றவங்களுக்கு தான் எப்படி புரியும் சொல்லி பார்க்கலாம். உன்னுடைய ஹைட்ஸ் என்ன, நீ என்ன அனுபவத்தை உட்காந்துருக்க இல்லையா, அதெல்லாம் மக்களுக்கு புரியாது. அக்கார கடைசியில் நான் உன்னை அடைந்து உயிர்ந்து நான் மெல்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். நாழி அப்பும் நாழி உப்புங்கிறார். ஒரு பக்கெட்டில் உப்பு தூக்கி ஒரு படி கொட்டினா உப்பு எங்கே போச்சுன்னு தெரியாது, தண்ணியில் கலந்துரும். அந்த மாதிரி நம்ம கடவுளிடத்தில் கரைந்து போவோம்.
உப்புல ஒரு பொம்மை பண்ணி கீ கொடுத்து கடலை ஆராய்ச்சி பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறோம். அது ஒரு 50 அடி 10 அடிக்கு போன உடனே அந்த உப்பு சமுத்திரத்தில் கரைஞ்சிடும், திரும்பியே வராது சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் இந்த ஆன்மீகத்தில் நாம் பெறுகிற அனுபவங்கள். கடவுளை துதிப்பதற்கு எது சிறந்த வழி? எந்த வகையில் வழிபட்டால் நாம் இறைவனோடு இணையலாம்? ஹம் பிரம்மாஸ்மி என்பது ஒரு வழி, தத்துவமசி என்பது இன்னொரு வழி. ஒரு கடைவீதியில் 2 மகான்கள் சந்தித்து கொண்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், ஐ நோ ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, ஹூ யூ ஆர் அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஐ நோ ஐ எம் யூ, டெல் ஹூ யூ ஆர்னாராம். அதனால் இந்த உலகத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்று வருகிற போது நானும் நீயும் ஒன்றே தான் தெரிஞ்சுக்கிற ஒரு பாவனை. இன்னொன்று தத்துவமசி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமும் எதுவும் நான் தான் தெரிஞ்சுக்கிற ஒரு பாவனை. இப்போ நீ உனக்குள்ளே எல்லாரையும் பார்க்கலாம், இல்லை எல்லாருக்குள்ளேயும் உன்னையும் பார்க்கலாம். முருகப்பெருமான் ஞானத்தை தேடி மயில் மேலே போகிறாரு, அதுதான் ஞானப்பழம். உலகம் பூராவும் கடவுளை தேடுறாரு அவர். பிள்ளையார் என்ன செய்கிறாரு? அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன், கைலாசத்திலே ஜாலியாக சிவனியும் பார்வதியும் சுற்றிவிட்டு ஞானப்படுத்த வாங்கின்னு போகிறார். அப்போ ஞானத்தை தேடுவதற்கு பிள்ளையார் பாலிசி ஒன்று இருக்குது, முருகர் பாலிசி ஒன்று இருக்குது. இந்த பிள்ளையார் பாலிசி என்பது சீக்கிரம் அவார்டு கிடச்சிடும், இருக்கிற இடத்துல இருந்தபடி இருந்தோ என்ற தாய்மானவர் சொல்கிற நிலை. முருகர் பாலிசி உலகம் பூரா எல்லா கடவுளுடைய எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த கடவுளை தேடி அலைவது என்பது கொஞ்சம் லேட் ஆகுது ஞானம் கிடைக்கிறதுக்கு. த ஒன்லி ப்ராப்ளம் இஸ், நீ இருந்தபடி இருங்கோள் மாதிரி உட்காந்த இடத்துல கடவுளை தேடுற போது உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். உங்கள் குடும்பம், மனைவி, மகன், மகள், அதில் வரக்கூடியது பொருளாதார சிக்கல்கள், இந்த மாதிரி லௌகிகமான விஷயங்கள் எல்லாம் ஒன்றா பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அது அவ்வளோ ஈஸியாக இல்லை, அது ஒரு அப்சக்கல் ரேஸ் மாதிரி இருக்கும் இருந்த இடத்துல தேடுறது. நீ இந்த நான்சென்ஸ் எல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது தனியாக போய் உட்காந்துக்கோ. தனிமை கண்டதுண்டு அதில் சாரம் இருக்குதம்மாங்கிற மாதிரி, எதுவுமே வேணாம் தனியாக போயிருந்துட்டு சாலிட்யூட் இஸ் பிளிஸ்ங்கிற மாதிரி, இனிது ஏகாந்தம்ங்கிற மாதிரி. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். இந்த கலியுகத்தை பொறுத்து மாத்திரம் நிறைய அலைஞ்சி திரிஞ்சு கடவுளை பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியுது. அந்த பிள்ளையார் பாலிசி கலியுகத்தில் கஷ்டம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற போது 1000 பிரச்சனைங்க எமோஷனலாக ஒன்று டிஸ்டர்ப் ஆகும், அவங்களையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நீ இந்த மாதிரி கல் மாதிரி உட்காந்து இருந்தியானாக்கா வீட்டில் இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு துப்பு இல்லையா, போய் சம்பாதிக்கூடாதா, அவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, கார் வாங்கிட்டாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவே உனக்கு இருக்கிற நிம்மதி போயிட்டு அடிச்சின்னு உட்காந்து இருப்பேன். அதனால் கலியுகத்தில் உனக்கு உன்னுடைய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி, உன்னுடைய அந்த சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்த்தா அந்த பார்த்து நீ டிசைட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ். இந்த உலகில் நாம் ஏன் திரும்ப திரும்ப பிறக்கிறோம்? புனரபி ஜனனம் புனரபி மரணம், பிறவா நிலனும் இல்லை இரவா வயனும் இல்லை. ஏன் பிறக்கிறோன்னா ஆசைகள் இருக்கு. அருணகிரிநாதர் சொல்கிறார், ஆசைக்கூர் பக்தனேங்கிறார். நான் எல்லா ஆசைகளும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பக்தனாக இருந்து தொலைக்கிறேனே உலகத்தில். அப்போ ஆசா நுகலம் துகளாயினபின் தான் பேச அனுபூதி பிறக்கும். அப்போ ஆசைகள் என்பவை என்ன? கன கல், ஒரு கல்லை கட்டி கடலில் நீந்த முடியாது இல்லையா, அதுவே ஒன்றா மூழ்கி அடிச்சிடும். அது மாதிரி நெஞ்ச கனகல், நெஞ்சம் ஆசைகளால் கனமாகிய கல்லாக மாறி இருக்கிறது. அதுக்கு என்னதான் வழி? நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் கேட்டு நான் முருகனிடத்தில் கேட்கிறேன்னு அர்த்தம். இப்போ ஆசைகள் இருக்கிற வரைக்கும் நம்மளால் கடலில் முழுகாமல் இருக்க முடியாது. அந்த மனம், அந்த கல் கரையுது இல்லையா, அந்த மாதிரி ஆசைகள் அந்த கனமாகிய கல் கரைஞ்ச பின்னால் வில் பி ஃப்ளோட்டிங். இதுதான் ஞானத்தை தேடுவனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். அதனால் சம்ரஷ்ணாவில் கூட ஒரு பாட்டு இருக்குது, ஆசை 2 பாட்டு இருக்குது. ஆசையெனும் கடலினிலே அலைப்படகானே, அன்பு எனும் வலை வீச உன்பயமானேன். ஓசையின்றி பிறர் மனதை மாற்று மருந்தே, நீ உன் நினைவை தந்த பின்னே மனம் மாறினேன். காசு பணம் பெரிதனையான் கற்பனை செய்தேன். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற விஷயம். காசு வேணும், பணம் வேணும், கார் வேணும், இந்த உறவு வேணும், அந்த உறவு வேணும், இப்படிலாம் இருக்குது. காசு பணம் கற்பனை செய்தேன், இதெல்லாம் ஒரு ஃபார்மேட்டில் வர்றது.
இன்னொரு ஃபார்மெட் என்ன, ஓசை ஒடுங்க வேண்டும். ஓசை ஒடுங்க வேண்டும், உள்ளே ஆசை அடங்க வேண்டும், மூச்சு முடங்க வேண்டும், ஜீவன் முக்தி அருள வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும், உன் புகழ் பேசி கழிக்க வேண்டும், பாசம் அறுக்க வேண்டும், பந்த பாசம் அறுக்க வேண்டும், உன்மேல் அன்பு பெருக வேண்டும், மாசு மறைய வேண்டும், உந்தன் மகிமை அறிய வேண்டும், தூசு என்று வாழ்வை. இந்த நிலைகள் அவ்வளோ ஈஸியாக வந்துடுமா? இந்த பாட்டில் சொல்லப்படுகிற நிலைகள் ஈஸியாக வந்துடுமா? வராது. இப்போ நீ சாப்பிடாம இருக்க, அப்போது ஒரு நாள் நீ வந்து ஒரு சஷ்டிக்கு விரதம், ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நீ மிஸ் பண்ணுற மாதிரி அன்றைக்கி பூரா நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவேன். அன்றைக்கி தான் உனக்கு தோசை சாப்பிடணும், தயிர் வடை சாப்பிடணும், பூந்தி சாப்பிடணும், எல்லா ஆசையுமே இருக்கும். ஒரு வேலை மேலே பிஸியாக இருந்துட்டு நீ சாப்பிடாமல் இருந்துட்டுன்னு ஏன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போது எதை அடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோமோ அது திமிரும். ஆனால் இந்த உலகத்தில் ஈஸியான வழின்றது உனக்கு ஆசைகள் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவித்து தொலைக்கிறது தான். அதுக்கு தான் நம்ம பெரியவங்க இந்த குடும்பம், கல்யாணம், குழந்தை குட்டி இதெல்லாம் வச்சதுக்கு அதுதான் காரணம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வை. இப்போ நீ நல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்கிற, உனக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் பாதாம் கீரை கொடுத்தா கூட வேணாம் பாபா, வாந்தி வர மாதிரி இது அப்படின்னு. அந்த வாந்தி வர்ற ஸ்டேஜில் தான் நீ ஞானி ஆவ. நீ டெம்பரரியாக சப்ரஸ் பண்ணி வச்சிருப்ப, ஒரு நேரத்தில் அது பூதாகாரமாக வெடிச்சு போயிடும். அந்த அந்த நீ அடக்கி வைத்திருக்கக்கூடிய விஷயம் இல்லையா, அது உன்னை ரொம்ப படுத்தும். எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளமெல்லாம் வரும். இப்போ முன்னால் கூட சொல்லியிருக்கேன், முக்தானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய புக்கெல்லாம் எழுதியிருக்கிறார், ஞானத்தை தேடுறதை பற்றியெல்லாம் ரொம்ப எழுதியிருக்கிறார். அவர் வந்து கணேஷ்புரி நித்யானந்தாவுடைய சிஷ்யர். பாம்பேயில் கல்யாணங்கிற இடத்துல, வஜ்ரேஸ்வரிங்கிற இடத்துல இருந்து அவர் சொல்கிறார், தனியாக போய் தியானம் பண்ணும். இவர் யோலான்னு மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு ஒரு மாந்தோப்பில் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த தவம் நிறைவடைகிற காலம் வர்றபோது, அதாவது இவர் பிரம்மச்சாரி, அந்த ஃபீலிங்கெல்லாம் கோமணம் கட்டி இதெல்லாம் அடக்கி தான் அவர் வந்து தியானத்துக்கெல்லாம் போகிறார். அந்த இது கிடைக்க வேண்டிய போது, ஞானம் கிடைக்கிற போது என்ன ஆகும்னா, அந்த சக்தின்றாங்க இல்லையா, பராசக்தி, அது துணியே இல்லாமல் நம்ம எதிரில் நேக்கடாக வந்து நிற்கும். ரொம்ப அழகாக ஒரு காட்சி இருக்கும். துணிக்கினி எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. எல்லாம் மர தான் அந்த உயர்ந்த நிலை என்பது. அதனால தான் அவதூத நிலைங்கிறதுல துணி இருக்காது. அதெல்லாம் தேகாபிமானம்ங்கிறது அது ஒரு தடை தான். கடவுளை அடைவதற்கு கூட தேகாபிமானம் ஒரு தடை. நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுனுக்கிறேன்ட்டு சேவ் பண்ணணும்னு தோணும். ஏதோ ஒரு டவலையாவது கோமணம் மாதிரி கட்டிக்கணும்னு தோணும். அது கூட இல்லாத இருக்குன்னு வை, கோமணம் கூட இல்லைன்னு வச்சுக்கோயேன், அப்போ உன்னை பாதிக்கிற விஷயம் என்ன இருக்குது? அதனால் ஸ்வேதாம்பர ஜெயின்னு அப்படின்னு ஒன்று. ஸ்வேதாம்பரன்னா வெள்ளை துணி கட்டிக்கின்னு அலையிறோன்னு அர்த்தம். திகம்பர ஜெயின்னா துணியே இல்லாதவன்னு அர்த்தம். ஜெயின்லையும் ரெண்டு பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் அவர் போய் ஒரு மாந்தோப்பில் உட்கார்றாரு. அது அவருக்கு சித்தியாக வேண்டிய நேரம் வருது. அப்போ எதிரில் அந்த மாதிரி ஒரு அழகான பொம்பளை சஜஸ்டிவாக எந்த பக்கம் திரும்பினாலையும் டான்ஸ் ஆடின்னு இருக்கிற போது அது அம்பாளுடைய தாண்டவம். இவருக்கு பயங்கர ஃபீலிங் வருது. எந்த பக்கம் திரும்பினாலையும் இந்த லஷரஸ் ஃபீலிங் தான் அவருக்கெல்லாம் வருது. அப்போ ஒரு மகான் வர்றார், ஜிப்ருவாலா பாபான்ட்டு. அவர் இறங்கி, உன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியும், நீ வந்து ஒரு நிமிஷம் கண்ண முடியும்னு அம்மான்னு சொல்லி நினச்சிப்பாரு. எதிரில் நிற்கிறது பராசக்தி, உங்கள் அம்மான்னு நினச்சிப்பாடுறான்னு. ஒரு அம்மா அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே தலையிலேருந்து கால் வரைக்கும் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி அம்பா எதிரில் நிற்கிறான். ஐ கான்குவர்ஸ் தட் ஃபீலிங். அந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் அந்த நிலையை அடையிற போது மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அந்த நேக்கட்னஸ் எல்லாம் பார்க்காத சின்ன வயசுலேயே பிரம்மச்சரியத்துக்கெல்லாம் போகிற போது அந்த அருள் கிடைக்கிற போது இப்படி மாட்டிக்கின்னு முடிப்பாங்க. மும்முடி வரத்தில் ஒரு பாலயோகி இருந்தார். அவருக்கு சின்ன வயசுலேயே போய் உட்காந்துட்டாரு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மகசிராத்திரி அவர் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு போய் பார்த்தா அழுகி கிடக்குது உடம்பு. ஏன்? அவருக்கு இந்த நிலை கிடைக்கிற போது அது தப்பாக நினச்சிட்டாரா, ஒரே அடி அரைஞ்சிட்டா பராசக்தி, அவள் தான் அடுத்த வருஷம் புழுத்து செத்தார். அதனால் ஒரு ஒரு நார்மலான ஆள் குடும்பத்தில் இருந்து போகிறது நல்லது. குடும்பத்தில் இருந்து நீ உன்னுடைய உலகியல் இச்சைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோ. இதுதான் நான் சொல்கிறது. சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிற போது உன்னை டெம்ப்ட் பண்ணவே முடியாது யாராலையும். நீ தான் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக உட்காந்துக்கினே இருக்கிற.
நீ அடக்குகிற போது அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் குடும்ப வாழ்க்கையை வச்சாங்க. இல்லைன்னா நம்ம பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான், அவங்க ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. குடும்ப வாழ்க்கை வச்சதுக்கு என்ன காரணம்னா, ஒரு முறையான வகையில் உன்னுடைய அவுட்லெட், உன்னுடைய எண்ணங்களை தீர்த்துக்கோ. அந்த காம விகார மிக்குடலை என்று சொல்லி அருணகிரி சொல்கிறார் இல்லையா, அகம் மாடு மடந்த எனும் மூவாசையில் மயங்குவனுங்கிறார் இல்லையா, அதெல்லாம் தாண்டறதுக்காக தான் குடும்ப வாழ்க்கையை வச்சாங்க. இந்த குடும்ப வாழ்க்கையில் போய் மாட்டிக்க கூடாது. எப்போ பாரு 24 மணி நேரம் செக்ஸுன்னு மாட்டிருந்தா நீ ஞானத்துக்காக இந்த குடும்பத்தை பயன்படுத்துறங்கிறதே போய் யூ ஆர் யூஸிங் ஃபார் யுவர் லஷரஸ் ஃபீலிங். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், அவர் கல்யாணம் ஆகி சாரதா தேவி இருந்தா. சாரதா தேவி கூட ஒரு குடும்பம் நடத்துனதே கிடையாது. அந்த அம்மா கமார்புக்கூரில் எங்கள் கிராமத்தில் இருந்தா. அப்போல்லாம் 10 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இவர் தட்சிணேஸ்வர் கோயிலில் காளிக்கு பூஜை பண்ணிட்டு உட்காந்து இருந்தார். அதனால் அவங்களுக்குள்ள குடும்ப வாழ்க்கையே இருந்தது கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஒரு தடவை வால் மாறி வச்சுக்கிட்டு மரத்து மேலே உட்காந்து நான் தான் ஆஞ்சநேயர்னுவார். இப்படி ஒவ்வொரு பாவனையில் அவர் கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தார். அதனால் ஆன்மீகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமான பாஷையும் இல்லை, ஈஸியான பாஷையும் இல்லை. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இந்த வைராக்கியம். ஞான வைராக்கிய அப்படின்வாங்க இல்லையா, ஞானத்துக்கான வைராக்கியம் இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்கணும். அதனால் மகான்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குற போது காலில் அவங்க அட்சத்தை தூக்கி உங்கள் தலைமையில் போட்டு ஞான வைராக்கிய சித்திரஸ்து அப்படின்னாங்க. ஞானத்தில் இவனுக்கு வைராக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவோம். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் இந்த கலியுகத்தில் சுத்தமாக ஈஸி கிடையாது. இப்போ கஷ்டம். இந்த கலியுகத்தில் கடவுளை அடைவதற்கு எல்லாத்தையும் வென்று மேலே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். முடியாதுன்னு இல்லை, முடியும். மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? கிம்சாரே சம்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆதிசங்கராச்சாரியார் கேட்குறார். சம்சாரா அப்படின்னாக்கா உலக வாழ்க்கைன்னு அர்த்தம், நாட் வைஃபு. உலக வாழ்க்கை அதுதான் சம்சாரம், சாகரம், சுகம் பண்ணுறது. சம்சாரம் என்பது ஒரு பெரிய கடல் மாதிரி, ஆனால் அது நல்ல விஷயந்தான். சம்சாரம், சாகரம், சுகம் பண்ணுவோம். இப்போ கிம்சாரே சம்சாராங்கிறார். இந்த உலக வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லுகிற பதில் என்ன? சம்சாரே சாராங்கிறார். ஒரு பழங்கிறது அதனுடைய ஜூஸ். அந்த மாதிரி த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்டுங்கிற மாதிரி கிம்சாரே சம்சாராக்கு பதில் என்ன? சம்சாரே சாரா. இந்த வாழ்க்கையில் நீ பெறுகிற பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே சேர்ந்தது எதுவோ அதுதான் மனித வாழ்க்கையினுடைய சாரம், எசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உன் வாழ்க்கையில் நீ பெறுகிற பல்வேறு விதமான அனுபவங்கள் உன்னை புடம் போடும்னா உன்னை பக்குவப்படுத்தும். அதுக்கு பின்னாடி ஒரு தங்கம் இருக்குது. அந்த தங்கத்தை என்ன பண்ணோம், கொஞ்சம் ஹீட்டில் பண்ணி தட்டி தொட்டி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் செயின் பண்ணிக்கலாம், வட்டியானம் பண்ணிக்கலாம், மோதிரம் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்ரட்சணை பாட்டு கூட இருக்கணும். தங்கமாயினும் புடம் போட்டிடுவாராம், தகுதியுள்ள மனிதரையே தேர்ந்தெடுப்பாராம், தங்கமாயினும் புடமே போட்டிடுவாராம், தட்டி கொட்டி குறைகளெல்லாம் மாற்றிடுவாராம், தன் தவபலத்தால் அவர் நிலையை உயர்த்திடுவாராம். ஆன்மீக தொழிற்சாலை இங்கே இருக்கு. இப்போ சுடர் ஒளிரும் பொன் போலேங்கிறாங்க. பொண்ணு எதுக்காக அவளெல்லாம் தட்டி தொட்டி எல்லாம் பண்ணுறாங்கன்னா அணிஞ்சிக்கணும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் கூட பலவிதமான அனுபவங்களை அடைய வேண்டியிருக்கும். எந்த அனுபவமும் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. ஏன் நெருப்பில் காட்டின தங்கத்தை நீ கேட்க முடியாது, அப்போ தான் அது மோதிரமாகும். இல்லைன்னா உன் விரல் துழுண்டுக்குது, இதுக்கு எப்படி மோதிரத்தை பண்ண முடியும்? நெருப்பில் காட்டி டெம்பரேச்சர் கொண்டாந்து இப்படி தட்டி அதுக்கப்புறம் அதில் வைரம் முத்து என்ன வைக்கணுமோ எல்லாம் வச்சு உன் கயிறை மாட்டி விடுவாங்க. அது மாதிரி வாழ்க்கை என்பது பலவிதமான அனுபவங்கள், எதையும் அவாய்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் உன்னுடைய தேடுதல் உண்மையாக இருக்கணும். அதாவது இதெல்லாம் ஏதோ ஒரு வளவலாட்டின்னுவாங்க இல்லையா, ப்ரெட்டெக்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஜென்யூனாகவே நான் கடவுளை அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு திட வைராக்கியம் உனக்கு இருக்கணும். விவேகானந்தர் இருந்தார். அவர் ராமகிருஷ்ண பரமசர்கிட்ட போய் எனக்கு கடவுள் காட்டினார். அவர் சொன்னால் அதுக்கு என்ன வான்னு சொல்லி அவன் தலைமையில் கை வச்சார். பிகாஸ் ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட். அதனால் அவருக்கு அந்த தரிசனம் கிடைக்குது. ராமகிருஷ்ணர் அந்த தரிசனம் ஆன உடனே சொல்கிறாரு, இது நான் பூட்டி சாவியை நான் வச்சுருந்துருப்பேன், இந்த அனுபவம் உனக்கு சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் திருப்பியும் வரும். மீதி எப்பயுமே இந்த அனுபவத்தை தேடாத, ஏன்னா நீ போய் ப்ராக்டிக்கலாக ஜனங்களுக்கு வேலை செய்யணும், அதுக்காக தான் இந்த அனுபவத்தை நான் உனக்கு காட்டுறேன். நீ எப்போ பாரு பங்கி அடிச்ச மாதிரி உட்காந்துட்டு அபிராமியம் பட்டுற மாதிரி ஆஹான்னு சிரிச்சு எனக்கா வேலை எப்படி நடக்கும்?
அதனால் இந்த அனுபவத்தை நான் பூட்டி சாவி என்கிட்ட வச்சுக்கிறேன்னார். இப்போ விவேகானந்தருக்கு வாழ்க்கையில் 2 தடவை தான் அந்த தெய்வீக அனுபவம் எஸ்டசிக் ஃபீலிங் கிடச்சிருக்கு. இன்னொருத்தவன் போகிறான், போயிட்டு சாமி எனக்கு கடவுளை காட்டுங்கன்றான். அவர் வந்து நீ திராட்சை சாப்பிடு, பகவத்கீதை படின்றாரு. இவன் திராட்சை எவ்வளோ சாப்பிடணும் சாமி, வெள்ளை திராட்சையா கருப்பு திராட்சையா அப்படின்னு கேட்டான். உனக்கு கடவுள் கிடைக்காது போயிட்டுருவான்னார். ஏன் சாமி அப்படின்னா, நான் வந்து பகவத்கீதை படினேன், அதில் எத்தனை தடவை படிக்கணும்னு என்ன சாப்பிட்டுன்னு உனக்கு தோணவே இல்லை. ஸோ யுவர் ப்ரியாரிட்டி இஸ் திராட்சை, அதனால் போய் தொலைன்ட்டார். இன்னொரு ஆள் வந்தான், அவன் தலையை தூக்கி தண்ணியில் ஒரு முக்குனார். அவன் ஆன்னு எழுந்திரிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என்ன நினச்சேன், என் தலை எப்போ தண்ணி விட்டு வெளியே வரும்னு நினச்சேன் சாமி அப்படின்னா. அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு எண்ணமே உனக்கு இல்லாத போது என்கிட்டவா நான் உனக்கு கடவுளை காட்டுறேன்னார். அதனால் கடவுளை அறிவதற்கும் அடைவதற்கும் கூட ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீ போட்டால் விதை முளைச்சிடுமா, கல்லெல்லாம் எடுத்து இதில் தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதுக்கப்புறம் இதில் விதை போட்டால் செடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ சாதகா. கடவுளை அடைபவனுக்கு தயார் நிலை என்பது ஒன்று இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஒரு விவசாயி மாதிரி தான் ஆன்மீக பயிர் செழிக்கணும்னா கூட நீ முதல்ல உன்னை ரெடி பண்ணிக்கணும். அண்டு இதில் பல வகை இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவான், கண்ட இடத்துல போய் அலைஞ்சிக்கினே இருப்பான். இந்த கோயில் அந்த கோயில், இந்த சாமியார் அந்த சாமியார், இந்த பாட்டு அந்த புக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லி அலைஞ்சிக்கினே இருப்பான். அதில் உனக்கு கிடைக்காது. ஒரு இடத்துல குழி போட்ட அதில் விதை போடணும், அது ஆடு மாடு சாப்பிடாத அதுக்கு வேலி போடணும், அங்கேயே உரம் போடணும், அதை பூச்சிக்கொல்லி அடிக்கணும், அப்போ செடி ஜம்முன்னு வரும். அதை விட்டு இங்கே குழி போடுவேன், இங்கே விதை போடுவேன், இங்கே தண்ணி ஊற்றுவேன், இங்கே உரம் போடுவேன், இப்படியே இருந்தாக்க உன் செடி எந்த காலத்தில் முளைக்க போகுது. அதனால் வேறெவர் யூ சீடட், எங்கே தான் நீ விதை போட்டியோ வேறெவர் யூ சீடட் யூ டு ஃபெண்ட் இட், மெண்ட் இட், மென்யூர் இட், தென் யூ வில் ஃபைண்ட் த பிளாசம். ஒரே இடத்துல இவ்வளவும் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ தான் நீ போட்ட விதை வந்து மலிச்சு பூவாகும். மக்களுக்கு இதெல்லாம் தெரியறதில்லை. அங்காலைவான் இங்காலைவான், அந்த சாமியார் இந்த சாமியார், அந்த கோயில் இந்த கோயில், இப்படியே தான் எல்லாம் பண்ணியிருப்பான். மலேசியாவில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு இதுதான் சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வள்ளலார் வெளிக்கு வந்துட்டோம், இனிமேல் நீங்கள் யாரும் நான்வெஜ் தொடக்கூடாது அப்படின்னார். அது கொஞ்ச நாளைக்கு ஓட்டின்னு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் இங்கேயே ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் சொன்னார் எல்லாம் கவுச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டார். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எதை தான் செய்வாங்க, இருந்தாலும் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்களையும் மாற்றிக்கிட்டே இருப்பார். இது மாதிரி நிறைய பேர் இப்படியெல்லாம் தவறுகள் செய்கிறார்கள். ஏதாவது ஒன்றுத்த உருப்படியாக தேடு. இங்கேருந்து உனக்கு மயிலாப்பூர் போகணுன்னு, மயிலாப்பூர் போகிறதுக்கு ஈசிஆர் வழியாக போகலாம், OMR வழியாக போகலாம். அது போனாக்கா மயிலாப்பூர் வரப்போகும். அதை விட்டு நீ இங்கே அங்கே அலைஞ்சிக்கிட்டே உட்காந்துன்னா எப்போ தான் நீ மயிலாப்பூர் போய் சேர போகிற. அதனால் நிறைய பேர்கிட்ட வழியெல்லாம் கேட்கக்கூடாது. யார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குதோ ஒரே ஒரு வழியை கேளு, அந்த வழியில் போயிட்டே இரு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து செல்லடா, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீலமலை திருடன் ரஞ்சன் சொன்ன உபதேசம். அதனால் ஒரே வழியில் போகணும். உனக்கு நம்பிக்கை வராத வரைக்கும் அந்த ரூட்டில் போகாத. உனக்கு யார் சொல்கிறதாவது ரைட்டுன்னு தோணுது அப்படின்னு எங்கேயும் ஒரு தொடப்படுகிற போது, ஒரு எண்ணம் வருகிற போது அவங்க சொல்கிற வழியே போனி. அதை விட்டு இங்கே அங்கே இது மாதிரி பண்ணக்கூடாது. உலகத்தில் 2 இருக்குது. ஒன்று யானை விளாம்பழத்தை நல்லா சாப்பிடும். அது உள்ளகிறதெல்லாம் ஜம்முன்னு உறிஞ்சி போட்டு அந்த கொட்டை இருக்குதில்ல, அது வரைக்கும் கீழே சாணியில் போட்டுரும். அந்த மாதிரி இருக்கணும். ஞானத்தை தேடுறவன் சாரத்தை எடுத்துக்கிட்டு கொட்டையை விட்டுணும். இது இல்லாமல் ஆடுக்குது இல்லையா, அது என்ன பண்ணும், இந்த செடியில் கொஞ்சம், இந்த சைடில் கொஞ்சம், இந்த சைடில் கொஞ்சம் அப்படின்னு வாய் வச்சுக்கினே இருக்கும். முழுசாக எந்த செடியும் சாப்பிடாது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவான், இங்கே அங்கேன்னு சொல்லி ஞானத்தை தேடுறதுல ஆடு மாதிரி இருப்பான். இன்னொருத்தன் யானை மாதிரி இருப்பான். யானை மாதிரி இருக்கிறவனுக்கு ஞானம் சீக்கிரம் கிடைக்கும். ஆடு மாதிரி இருக்கிறவன் வேஸ்ட் பண்ணினே இருப்பான் டைமை இல்லையா. இதெல்லாம் அனுபவத்தில் தெரியறது. மக்களுக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேன்னுதுன்னா, அவங்கக்கிட்ட அளவுகோல்கள் இல்லை. ஒரு நல்லவனா கெட்டவனா ஒரு மகான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்ககிட்ட என்ன அளவுகோல் இருக்குது. ஒரு ஆசிட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த லிட்மஸில் ஒரு டெஸ்ட் போட்டாக்கா அதுக்கு என்ன கெமிக்கல்னு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் எது கரெக்டான இடம், எது கரெக்டான இடம், யார் உண்மையான ஞானி, யார் வேஷதாரி, இதுக்கெல்லாம் அளவுகோல்கள் இல்லை. ஜனங்களை பொறுத்த மாத்திரம் ஒரு சாமியார்னா அவன் பெரிய தாடி வச்சுருக்கணும்,
குடுமி வச்சுருக்கணும், உடம்பு பூரா பட்டை மொட்டை ஒட்டும் போட்டுருக்கணும், ஒரு காவி கட்டிக்கணும், இல்லை கோமணம் கட்டிக்கணும், கையில் ஒரு வாத்து ஓட்டுற குச்சி வச்சுன்னு இருக்கணும், அப்படியே கண்ணை முடிக்கணும், இப்படிலாம் பண்ணணும். இப்படிலாம் இருந்தால் இவன் சாமியார்ன்றான். இப்போ ஜாலியாக நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாட்சி கட்டின்னு உட்காந்து அட்டை அடிச்சுருந்தா இவனுக்கு சாமியாரே கிடையாது. இவன் இந்த அடையாளங்களை தேடுகிறான். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்த விடின். மொட்டையும் வேணாம், இதுவும் வேணாம், உலகத்தில் எது அதர்மம்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் விட்டு தொலை நீ. துறவார் துறந்தார் போல் நடிப்பார் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளரில். எதையும் திறக்கலை, திறந்த மாதிரி ஆக்டிங் கொடுக்குறான். இவனோட ஃப்ராடு உலகத்திலே இல்லை அப்படின்றார். இப்போ கரெக்ட் நிலை எது? எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்தை. அவன் எப்படி இருக்கான் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவன் மைண்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற பவர் உங்கள்கிட்ட இருக்குதா? முத்தன் ஒரு முக்தி அடைந்தவனுடைய மனம் மோனத்தே இருக்கும் அப்படின்னா சைலண்டில் ஒன்றா இருக்கும்னு அர்த்தம். இப்போ ரைட் ஸ்டேஜ் என்ன? உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்களை மாதிரியே சாப்பிட்ணும், ஜனங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ஜனங்களுடைய பாஷையே பேசணும், என்ன அவங்களுக்கு தொண்டு செய்யணும், அவங்களுக்கு தொண்டு செய்யணும். இதுதான் ஹையஸ்ட் ஆன்மீகம். இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியுதா? இவங்களுக்கு ஏதோ ஒரு மடாதிபதினா ஒரு பெரிய கிக்கு இல்லையா? விதவிதமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க ஆன்மீகத்தில். இவங்க அதை வேஷத்தை பார்த்து ஏமாந்து போகிறதுனால தான் நிறைய பேர் இந்த கலியுகத்தில் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இறை தொண்டினால் மோட்சம் கிட்டுமா? தொண்டுன்றது என்ன? இறை தொண்டுன்றது என்ன? ஏதோ சாமிக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பூஜை பண்ணுறது நீங்கள் இறை தொண்டுங்கிறீங்க. இது நம்ம பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. நெஞ்சே நீ வா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு கோயிலுக்கு போய் கோலம் போடு, நிலை பெறுமாறு எண்ணுதியில் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் மலகிட்டு மெழுக்குமிட்டு, பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்துமாடி, சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை எம்மாதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. இது ஒரு வழி. கோயிலுக்கு போகிறது, சாமிக்கு பூ கட்டி கொடுக்கறது, உடவாறு பணி செய்கிறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் ஒரு பద్ధதி. இன்னொன்று என்ன, ஒரு சரி, இதெல்லாம் சரியை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இன்னொன்று கிரியேன்னு சொல்கிறது. கிரியேட்டுன்ற வார்த்தையை தான் கிரியேன்றது. அது என்ன பண்ணுறது? ஒரு தகுடு வாங்கி அதில் ஜியாமெட்ரிக்கல் ப்ரொப்போர்ஷன்ஸ்லாம் எந்திரம்லாம் இருக்கும், இல்லை ஒரு மகாமேர் இருக்கும், அதில் இந்தந்த பகுதியில் இந்தந்த தேவத்தை உட்காந்துருக்கேன் அதெல்லாம் நினச்சி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நைவேத்தியம் வைக்கிறது. இது கிரியேட் எனர்ஜின்னு அர்த்தம். மூணாவது வரப்போது யோகம்னு அர்த்தம். இந்த இதுவும் கிடையாது, மெஷினும் கிடையாது, சிலையும் கிடையாது. உட்காந்த இடத்துல அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு பிளாங்க் மைண்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது. அப்போது சரியை முடிஞ்சு கிரியை முடிஞ்சு யோகம்னு பேர். யோகம் என்றால் வெளிக்காற்றையும் உள்காற்றையும் இணைக்கிறதுக்கான ஒரு வித்தைன்னு அர்த்தம். நாலாவது நாள் வரப்போது ஞானம். ஞானம்னா என்ன? நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி. நான் கடவுள்னா நீயும் கடவுள் தான், தத்துவம் வசி. அப்போ நான் வேறு ஏனாது இருக்கும் நீ வேறு ஏனாது இருக்குங்கிற நிலையை அடைந்தால் அது ஞானம். அதுக்கு முன்னால் கண்ணை மூடி இந்த வெளி உலகத்தை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே டுவெல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போனாக்கா அதுக்கு பேர் யோகா. ஜோடி சேர்க்கறது, வெளியே உள்ள ஜோடி சேர்க்கறது. டு கிரியேட் எனர்ஜி வித் தகுடு மோதிரம் பரிகாரம் எல்லாம். இன்னொன்று கோயில் குளங்குத்து போய் சுற்றுறது. இதில் யாருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பண்ணால் போகிறோம். எல்லாருக்கும் எல்லாம் சித்தியாகணும்லாம் சொல்ல முடியாது. யூ டு ட்ரை, தட்ஸ் ஆல். உன்னுடைய ஐக்யூ லெவல் இருக்குது இல்லையா, ஒரே சிலபஸ்ஸு, ஒரே ஸ்கூலு, ஒரே டீச்சர் தான் கற்றுக் கொடுக்குறாரு. அதில் 100க்கு 100 வாங்குறவனும் இருக்கிறான், 40 வாங்குறவங்கலாம் ஃபெயில் ஆகிறவனும் இருக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்குது. அதனால் திருமூலர் சொல்கிறார், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். நீ எந்த கடவுளை எப்படி கும்பிட்டாலையும் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அவரவர் விதி வழி அடைய நின்றனரே, அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே. ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு ஐக்கியூ, ஒரு அறிவு இருக்குது. அந்த ரூட்டில் போய் அவங்க அந்த கடவுளை என்றாவது அடைவார்கள். என்றாவதுங்கிறது உன்னுடைய ப்ரிப்பேர்ட்னஸை பொறுத்த விஷயம்.
அதனால் கடவுளை அடைவதற்கு எல்லா மதங்களும் ஏதேதோ வழிகளெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் நீ அதை கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுனாலேயே உடனே உனக்கு கிடச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு பாட்டில் முடியில் ஃப்ளாஸ்க் முடியே திறக்கலை, ஒரு 2-3 பேர் வந்து கொடுங்கன்னு போய் கடைசியில் ஒருத்தன் பிடிச்சிட்டுன்றான். அந்த மாதிரி உன்னுடைய ஆத்மா விழித்து கொள்வதற்கு ஒரு டைம் இருக்குது வாழ்க்கையில். அதுக்கு முன்னால் கிடைக்காது. பருவத்தால் அன்றி பழம். அதனால் நீ வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். எடுத்த உடனே கலராக வந்து கடவுள் எதிரில் நிற்கும், பக்தா உனக்கு என்ன வேணும்னு கருட வாகனத்தில் உன்னையும் கூட்டின்னு போகலாம் நீ நம்ப வேண்டியதில்லை. ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு இருக்குது. அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் எங்கேருந்து வருது? நம்முடைய பண்டுரீத்தி நீ ஜெயசன கொல்லுவையா, முன்பிறவிகளில் நம்ம என்ன தவம் பண்ணியிருக்கிறோமோ அதை வச்சு வரும். நற்கரிசை ஓடக்காரன், நிறைய புண்ணியங்களை நல்லது செஞ்சவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு முருகப்பெருமான் ஓடக்காரனாக இருந்து இந்த பிறவி பெருங்களில் கடத்தி கொண்டு போவானுங்கிற மாதிரி வரும். ஸோ இட் இஸ் நாட் கனெக்டட் டு ஒன் பர்த். யூ ஹாவ் டு வெயிட் வித் பேஷன்ஸ், பட் யூ வில் கெட் இட். இஃப் நாட் நவ் வாட்? ஒரு நாரதர் எங்கேயோ வந்தார். அப்போ 2 சாமியாருங்க உட்காந்துருந்தாங்க. சாமி எனக்கு மோட்சம் கிடைக்குமா பாருங்கன்னாரு. அவர் சொன்னார், இந்த மரத்தில் எவ்வளோ இலை இருக்கோ அவ்வளோ பிறவி ஆன உடனே உனக்கு மோட்சம் கிடச்சுன்னு. ஒருத்தன் தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துக்கிட்டான். ஐயோ அப்படின்னு. இன்னொரு ஆள், கட்டாயம் கிடைக்குமா சுவாமி அப்படின்னா. கிடைக்கும்பானார். ஸோ மோட்சம் கிடைக்கிறதுக்கு இன்னும் இவ்வளோ வருஷமானு சொல்லி விட்டு போகிறவனுங்கிறான். பரவாயில்ல, அப்பயாவது கிடச்சிடும் இல்லையான்னு உட்காந்து முயற்சி செய்கிறவனு இருக்கிறான். ஸோ இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ். அதனால் நீ நினச்ச மாதிரி அட் யுவர் டைம்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்காது. உலகத்தில் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடின்னு இருக்குது. அந்த ஃபிசிக்கல் பாடிக்கு அவன் பிறக்கிற போதே 9 கிரகங்கள் அவன் உடம்புல 9 ஓட்டையை பிடிச்சிக்குது. எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவனுக்கு 9 ஓட்டை இருக்குது. கண், மூக்கு, 2 காது, வாய், கீழே 2. ஸோ எல்லாம் பிடிச்சிக்குது அவங்கள. அந்த கிரகங்களுடைய போக்கில் அவங்களுடைய வாழ்க்கையை மானிட்டர் ஆகுது, அதனுடைய போக்கில் ஆகுது. அதனால் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஜாதகம் உண்டு, அவங்களுக்கும் பிளானட்ஸ் உண்டு. அந்தந்த பிளானட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உண்டு. ரியலைசேஷன் ப்ராசஸ்ஸுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நான் தான் 100 தடவை சொல்லிட்டேன், ராமகிருஷ்ணருக்கு துருட்டில் கேன்சர் வருது. அவர் பேரில் இன்றைக்கி ராமகிருஷ்ண மடம் வச்சுன்னு நிறைய பேர் இருக்கிறீங்க. ரமண மகரிஷிக்கு ஷோல்டரில் கேன்சர் வருது. ராம் சரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்டில் கேன்சர் வருது. இல்லையா? யாராவது தப்பிச்சான்னு நீ பார்த்துருக்கியா? எல்லாருக்கும் கிரகம், எல்லாருக்கும் ஜாதகம். ஸோ அந்த ஜாதகத்தில் நெகட்டிவாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய காலம் வர்றபோது வாட் ஹேப்பன் டு தம்? அதாவது இப்படியெல்லாம் இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி ஏன் இவ்வளோ லையிங் லோங்கிற மாதிரியான ஒரு காலம் வரும். ஏன்னா கிரகங்கள் தான் அவங்கவுங்க வாழ்க்கையை ஆட்சி செய்கிறதே கிரகங்கள் தான். அதனால் ஒரே ஆள் லைஃப் லாங் ஒரே மாதிரி இருப்பான்னு நீ நம்பாத. அது கிடைக்கிறது கூட காலம் இருக்குது. ஞான சம்பந்தருக்கு 3 வயசில் கிடைக்கிது, ஆதிசங்கருக்கு 12 வயசில் கிடைக்கிது, ஏசுநாதருக்கு 32 வயசில் கிடைக்கிது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமில் கிடைக்கும். அது என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்போ வருதோ அப்போ தான் அவங்க ஞானிகள் ஆவாங்க. அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தினுடைய போக்கில் தான் போகும். இது அந்தந்த பிறவிகளினுடைய தொடர்ச்சியில் வருகிற விஷயமே தவிர ஒரு பேக்கேஜ் கிடையாது. டோன்ட் திங்க் இட்ஸ் எ பேக்கேஜ் அண்ட் யூ ஆர் சேஃப் ஒன்ஸ் யூ பிகம் ஏ மகாத்மா, ஏ பாபாஜி ஆர் ரமணா ஆர் திங், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாராக இருந்தாலும் கர்மா உண்டு. கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். பட் இது அவங்க ஒரு ஞானத்தை அடைந்த நிலையில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து நான் ஊதுவத்தி காட்டினேன், அபிஷேகம் பண்ண மாங்காட்டில் 8 வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தேன், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்னு புலம்பிக்கின்னு இருப்பேன். எல்லாம் வரும், எதுவாக இருந்தாலும் வரும். அதை தான் அனுபவி. வேறு ஷார்ட்கட்லாம் கிடையாது. பேதி வந்தால் பாத்ரூம் போய் கழுவிக்கோ, வாந்தி வந்தால் எடுத்து துப்பிடு, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாயில் வச்சுக்கோ. தப்பிக்கலாம் முடியாது. யாராக இருந்தாலும் கர்மா உண்டு. திவ்ய க்ஷேத்திரங்கள் என்பவை எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டவை? ஒரு மகான் அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுறாருன்னா அது ஃபேமஸ் ஆகிப்போகுது இல்லையா? இப்போ 108 திவ்ய கஷேத்திரங்கள்ன்றாங்க. அங்கே இந்த 12 ஆழ்வார்களில் யாரையாவது போய் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க. அதனால் அவங்க சொல்லுவாங்க, இது மங்களாசாசனம் செய்யப்பட்டது, இங்கே நம்மாழ்வார் பாடியிருக்காரு, இவர் பாடியிருக்காரு, அவர் பாடியிருக்காருனாங்க. அதனால் யார் அங்கே போனாங்கங்கிறத வச்சு ஒரு கணக்கு இருக்குது ஆழ்வாராதிகள். அதே மாதிரி நாயன்மார்கள் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போய் பாடினாங்களோ அந்த கோயிலுக்கு என்ன பேர்?
பாடல் பெற்ற தலம்னுவாங்க. எங்கள் அப்பர் பாடியிருக்கார், ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், சுந்தரர் பாடியிருக்காருங்கிறான். அதனால் நார்மலாக உங்களுடைய வேர்ல்ட்லி சென்ஸ்லேயே இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கோயிலுக்கு அந்த விஐபி வந்துக்கிறாரு, இந்த நடிகர் வந்துக்கிறாரு, இதான் உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த மாதிரி யாரோ ஒரு கட்டி விட்டு சப்பக்கட்டை வச்சுக்கிட்டு தான் அது. இல்லைன்னா எல்லா இடத்துலையும் சாமி தாங்குது. எந்த கோயிலில் ஒழுங்காக பூஜை புனஸ்காரம் நடக்குது, யாகம் ஹோமம் நடக்குது, நல்ல நிகழ்ச்சிகள் தான தர்மம் நடக்குதோ அங்கே எல்லாமே நடத்தி இருக்கும். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.